அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலை டிஃபனுக்கு சுட சுட இட்லியோட வேர்க்கடலை சட்னி தான். மல்லாட்ட சட்னி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கெட்டியா இந்த சட்னிய இந்த சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கும். மதிய சமையல் இன்னைக்கு முருங்கைக்கீரை கடையலும், உருளைக்கிழங்கு வறுவலும் தான். சிம்பிளான ரெசிபியா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கடையிறது அப்படின்றதே ஒரு தனி கலை. கீரை வந்து பார்த்தீங்கன்னா, சட்டியில அதுவும் மத்து வச்சு கடைஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவையே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு வந்து மிக்ஸியில அரைச்சு சாப்பிட்றதுலாம் பிடிக்காது. கீரையை மிக்ஸியில அரைக்கும்போது அது டேஸ்ட்டுமே கண்டிப்பா மாறிடும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் அந்த மத்து வச்சு கடையும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா இதுக்குன்னே வந்து கீரை கடையிற சட்டியை வாங்கி இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். அம்மியில் அரைச்ச சட்னி எப்படி கெட்டியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு உட்காந்து கடையிறதுக்குலாம் டைம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நம்ம வீட்டு தோட்டத்து மாம்பழம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. இதுதான் அன்றைக்கான லஞ்ச். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக நவதானிய சுண்டல் காலையிலே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தாளித்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு.